ரோட்டுகளில் வாகனத்தில் வரைக்கும் இப்படி குறுக்க இந்த ரோட்டு பகுதியில எல்லாம் மக்கள் இறந்து ஜனமே மிதித்து கொண்டு தான் படாத பாடுபட்டது பட்டுட்டா இனி இனி அப்படி கொண்டு வரக்கூடாது. அந்த இறுதி கட்டமாட்டா என்ன செய்யறேன் ஒன்றுமே செய்ய இயக்கம் இல்லை. அதுதான் பிறந்த பிள்ளை 6 வயசு இப்போ பிறந்த பிள்ளை இன்னைக்கு பிறந்த பிள்ளை எல்லாம் இவ்வளோ பிள்ளைகள் கிளிநொச்சி அங்கே பக்கம் இடமே படிக்க இந்த சமைச்சு இந்த சோறு ரக்க இல்லை அட்டை ஓட்ட போகிறோம் நாங்கள். அட்டை ஓட்ட போனால் அங்கே ரோட்டால் அந்த அட்டை ஓட்டுற இடத்துலையே ஐயோ நீங்கள் இப்போ இந்த இறுதி சுத்தம் நேரம் எல்லாம் இந்த இடங்களை நண்டனீங்களோ? நீங்கள் இடம்பெயர்ந்து போனதோ வேறு இடங்களுக்கு? நாங்கள் இடம்பெயர்ந்து போகல அதுவும் இவ்வளோ பங்கர் வட்டி அதிலே இருந்துட்டு பேருந்து அங்கால இவ்வளோ தண்ணிக்கலால் எங்களோட மகளுக்கு 6 பிள்ளை. அவள் 6 பிள்ளையும் சின்ன சின்ன பிள்ளையில அவாக்கு புருஷன் இல்லை, எனக்கு புருஷன் இல்லை, இந்த மகன் இல்லை, எல்லாரும் செத்துட்டாங்க யுத்தத்தில். அப்போ நாங்கள் அங்கால போய் அண்டநாசன முகாமில் இருந்துட்டு அப்படியே கொண்டு விட்டாங்க. எங்களுக்கு இங்கே இன்னும் வீடும் கட்டி தரல, எனக்கு தனியாக வந்து வீடே கட்டி தர இல்லை. இப்போ நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்களா? தனியாக தான் இருக்கிறேன். பாருங்க எங்களுக்கு இவ்வளவு சனத்துக்கு வீடு கொடுக்குறாங்க, எனக்கு தனியால் வீடே தர மாட்டாங்களாம். இப்போ நீங்கள் இறுதி சுத்தம் எல்லாம் இதில் எல்லாம் உடுப்புகள் எல்லாம் மக்கள் என்ற கணக்கு கிடக்கல, அதெல்லாம் எரிச்சிட்டாங்க ஆமிக்காரன். அந்த சில தாண்டு கிடக்குதே இல்லை, அதெல்லாம் மக்கள் பாவிச்ச உடுப்புகள் என்ன இதெல்லாம் இன்னும் இவ்வளவு தாண்டு கிடக்கு. அது மண்ணுக்கு தாண்டது தெரியாதானே சனத்துக்கு. பங்கர் வட்டி இவ்வளவு பங்கர் வட்டி சனம் எல்லாம் அதுக்குள்ள இருந்தது. சில சனம் பங்கருக்கே தாண்டது, பங்கருக்குள்ளேயும் செத்த. அப்படி அடிக்க என்ன செய்யும்? அங்கால 5 இஞ்சால் அடிக்கிறான், சூப்பர் சீனியால் அடிக்கிறான், புக்காராவால் அடிக்கிறான், கொத்து குண்டு அடிக்கிறான். அப்போ கொத்து குண்டு அடிக்க அதுக்குள்ள 40 வலிக்கிடுது. வலிக்கிட்டா என்னண்டு போறது வெளியில? இவ்வளவு சனம் தப்புன காயப்பட்டு இந்த பள்ளிக்கூடத்தில் தான் குழந்தை எல்லாம் வச்சு இருந்துட்டு அனுப்புனாங்க. இப்போ எத்தனை பேர் இந்த இடத்துல எல்லாம் எத்தனை பேர் செத்திருப்பினாவா? அது எங்களுக்கு தெரியாது. இதில் காயப்பட்டு இருப்பினா காயப்பட்டு ஒரு இவ்வளவு அந்த பள்ளிக்கூடத்தில் இப்படி அடுக்கி வச்சிருந்தாங்க. செத்த ஒரு பக்கம், காயப்பட்டது ஒரு பக்கம், வைத்தியம் செய்ய விடாம அவன் அடித்தவன். என்ன பிள்ளைகளுக்கு போசாக்கு குடுக்கைக்கெல்லாம் அடித்து எவ்வளோ பிள்ளைகள் செத்தது, குழந்தை பிள்ளைகள் கெப்பவதிகள் எல்லாம் செத்தது. அப்போ இந்த இடத்துல இந்த பங்கர் மாதிரி கிடக்கு, பங்கர்கள் வட்டி இந்த மாதிரி கிடக்கு, அதுக்குள்ளே மக்கள் தங்கி இருந்ததோ? பங்கர் வட்டி தான் தம்பி இருந்தது. ஆனால் இந்த சின்ன பிள்ளையில வச்சு கொண்டு பெரியாக்கள் கரையில் இருந்து கொண்டு போல போய் செத்தது. எப்படியே போய் முள்ளிவாய்க்கால் வட்டுவாள் எல்லாம் போய் அப்படியே நந்தி கடலால் இஞ்சால போன சனம் போனதுதான். இங்கே இருந்துட்டு போன சனம் இதுக்குள்ளால் இறங்கி போனதுதான். அங்கால ஆமிக்காரன் இருந்துட்டு எல்லாம் பண்ணுவான், இவன் இஞ்சால போவேனாண்டுவான், அவன் அங்கால வர சொல்லுவான். அங்கால போய் வர சொல்லி அவன் அங்கால வர சொல்லுவான். திங்களவன் இஞ்ச இவங்க போவேனாண்டு இவங்க அடிப்பாங்க. அந்த நடுவுக்கு இருக்கிற சனம் செத்ததானே. அப்போ இதுலேருந்து மக்கள் இடம்பெயர்ந்து இப்படி முள்ளிவாய்க்கால் போனது, இப்படியே போய் கரையாக போய் வட்டுவாள் போய் அங்கால நந்தி கடல் போய் அந்த கடலுக்குள்ள போய் கணசன செத்து அந்த அம்போட்டில் போனவன் தான், நடந்து போனவன் தான், இவங்கள் அடித்து கொண்டு வந்தான். எவ்வளோ அநியாயம் செஞ்சாங்க தெரியுமா? இதுக்குள்ள பெரிய இழப்புகள் இடம் பெற்ற பகுதியான மக்கள் அதிகமாக இதுக்குள்ளேலாம் காயப்பட்டு கிணசனம் இதுக்குள்ளேயே செத்திருப்பின. இந்த இடங்கள் பெரிய ஒரு வெட்ட வழியாக இருக்கு எனக்கு இந்த இடங்கள். இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச காலத்தில் எப்படி இருந்த இது இடமெல்லாம்? நல்லா தான் தம்பி இருந்தது. இந்த இடம்பெயர்ந்து வந்து எல்லாம் அநியாயமாக எல்லாம் வீடுகள் எல்லாம் கொளுத்தி, ஒன்றுமே ஒரு வீடும் இல்லை, எல்லாம் ஆமிக்காரன் கொளுத்திட்டான். ஒரு வீட்டுலேயும் சாமான் இல்லை, முழுக்க உடச்சி அவன் எடுத்துக்கொண்டு போயிட்டான். அவன் எடுத்துக்கொண்டு போய் பெரிய கேம்புகள் அடித்து அவன் வச்சுட்டான். வெறும் இந்த கோபீசனும் குடி இல்லை, அப்படி சிவர் மட்டும்தான் இருந்தது. ஜன்னல் கிண்ணல் கதவு அந்த எல்லாம் உடைச்சி கொண்டு போயிட்டான் அவன். தரப்பால் கொட்டியில் முழுக்க எரிச்சு, இந்த கிடுகு கொட்டியில் முழுக்க எரிச்சு எல்லாத்தையும் அவன் கொண்டு போயிட்டான். இந்த சனத்துக்கு என்ன சனம் வந்து தரப்பால் கொட்டியிலேருந்து தான் இப்போ சனத்துக்கு கொடுத்துருக்குறாங்க வீட்டு திட்டம். எனக்கு வீட்டு திட்டமே தர. இப்போ உங்களோட வீட்டில் எத்தனை பேர் இறந்தது? எங்களோட வீட்டில் இந்த மகன், இந்த மனுஷனுக்கு ரவுண்ட்ஸ் பட்டது. அவர் சைக்கிள் கடை வச்சிருந்தார் மாத்தனை சந்தியில், அதில் ரவுண்ட்ஸ் பட்டு அவர் அதிலே செத்துட்டார். எங்கள் மகன், எங்களோட மருமகன், எங்களோட மகளுக்கு 6 பிள்ளைகள், தேப்பன் இல்லை.
அந்த 6 பிள்ளைலேருந்து இப்படி இப்படி சின்ன புள்ளை இப்படி சின்ன புள்ளை கொண்டு போய் அங்கால. அப்படி இருந்து இப்போ உங்களுக்கு உங்களோட கணவனும் இல்லை மகனும் இல்லை. மகனுக்கு எனக்கு 2 மகனும் ஒரு மகளும் தான், 3 பேர் தான். மகள் இருக்கிறாள், ஒரு மகன் செத்துட்டான், ஒரு மகனுக்கு ஒரு கண் இல்லை. அவர் யாழ்ப்பாணத்தில் கல்யாணம் முடிச்சிருக்கிறார். ஒரு பாதிப்பு தான் யுத்தத்தின் ஒரு அடையாளமாக இவளுக்கு எல்லாரும் காயங்களும் கூட எல்லா இடத்துலையும் யுத்தத்தில் பாதிப்பு பட்டு. நான் ஒரு விதவை, எனக்கு ஒரு வருமானம் இல்லை. போய் கடற்கரையில் மீன் தட்டுறதும் இந்த கிடுகளை யாரும் கேட்டால் கொடுக்குறதும் இந்த கீவார் காசு போடுவாங்க அதை எடுக்கிறது தான் அவ்வளோந்தான் வருமானம். வேறொரு வருமானம் இல்லை, உழைப்பு ஒன்றுமே இல்லை. அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு கவலையாக இருக்குமே பிள்ளைகள் அவர் எல்லாம் இல்லாதது. இப்போ என்ன ஐயா செய்கிறது, இந்த சாப்பிட போய்க்க இவ்வளோ கஷ்டம் வரைக்க எங்களுக்கு அந்த கவலை தான். உழைக்க ஒருத்தரும் இல்லையே. அப்போ நாங்கள் தானே இப்படி தனியாக இருக்கைக்கும் கூட பழைய மகன் நினைவுகள் அவற்ற நினைவுகள் எல்லாம் பெரும் ஒரு கவலையாக இருக்குமே. நான் நீங்கள் அதுக்குள்ளே நின்ற ஏன் நிற்கிறீங்கள்ன்ட்டு பார்த்து கொண்டு நான் இந்த யூடியூப்பில் வீடியோ எடுக்க வந்தது எல்லாம் கூட செல்லெல்லாம் விழுந்து விட்டாங்களே. இதால் அடிப்பான், நேவியால் அடிப்பான். அடிச்சோன்னு அங்கிருந்து அவன் அடிப்பான். நடுவுல கிராக்கள் என்ன செய்வாங்க, அப்ப இதுக்கெல்லாம் கூட அங்கே நேவியால் அடிப்பான், அங்கிருந்து கரையால அவன் அடிப்பான். அப்ப என்ன செய்யறது? 2 பகுதியிலும் இருந்து அடி வாங்கினது. அடி போனதான் மிச்சம். சனம் மரவாசி செத்தன் தான், அரைவாசிய உயிரோட அங்கால போய் ஏழாத சனம் தான் அங்கால போனது ஆமிக்கிட்ட. ஏழாம இங்க இருக்க ஏழாம தான் சனம் அங்கால ஆமிக்கிட்ட போனது. நாங்கள் எங்கட மகளோட பிள்ளைக்கு மகளுக்கு 6 பிள்ளைகள். அது இவ்வளவுக்கு வங்கர் வெட்டினாங்க. வங்கர் வெட்டி அது அங்க ரோட்டு கரையில அங்க இருந்தபடியா தான் அந்த பிள்ளைகள் தப்புனது. அப்பயும் பூ கூட்டுக்கு அவன் 5 இன்ச்சு அடிச்சு அப்படியே எங்கட மகள் ஒரு புள்ளைய வச்சு கொண்டு மடியில இருந்தவா இருக்க அவ அப்படியே தாண்டுட்டா. நாங்க செத்துட்டு தான் விட்டு ஓடுனாங்க. வந்து பயந்து பார்க்க இழுத்து வெளியில் எடுத்துனாங்க. ஆனா அவைகளுக்கு காயம்தான், ஆனா உயிருக்கு ஒரு சேதமும் இல்லை. அப்படி இருந்து போய் சேர்ந்தோம் அங்கால சேர்ந்தோம் ஐயா. அப்போ அந்த நந்தி கடையில எல்லாம் கடந்து மக்கள் எல்லாம் போனவே இல்லை. அதெல்லாம் அதுலயே அரைவாசி பேர் செத்திருப்பினவன். அங்கால என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க இதால போனபடியா நாங்கள் இதால போவேயும் இரவு 7 மணிக்கு போய் சேர்ந்துட்டான். 7 மணி விடிய மழை விடிஞ்சும் அவன் எடுக்க இல்லை. அவன் ஏன்னு கேட்க சின்ன குழந்தையெல்லாம் இப்படி நடுங்குது மழையில கிடந்து. அவங்கள்ட்ட கேட்க அவங்க பெரிய துரை வரணுமா, துரை வந்த பிறகு எடுக்கணுமெண்டு. அது பிறகு சின்ன பிள்ளைகள கூப்பிட்டு அனுப்பிட்டான் முன் பஸ்ஸில். சேர்ந்து பெரிய ஆக்கள் இந்த குமார பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க அடுத்த பஸ்ஸில் அனுப்புனான். அப்படி எவ்வளோ கொடுமை செஞ்சு அனுப்புனாங்க அவங்க. அப்படி பெரிய ஒரு சிக்கலுக்கெல்லாம் நீங்கள் மாட்டுப்பாட்டு 2 இடத்துலையும் 2 பக்கத்தாலேயும் அடி வாங்கி நீங்கள் காயப்பட்டு உங்களோட மகனும் உங்களோட கணவரும் வேறு யார் மருமகனும் சேர்த்துட்டினவன். என்ன செய்கிறாம எல்லாம் என்ன செய்கிற எல்லாம் கடந்து போயிட்டு எல்லாம் கூட இஞ்சால இப்போ முல்லைத்தீவு பகுதியெல்லாம் கூடுதலான மக்கள் எல்லாரும் அப்படி காயப்பட்டு தான் கூட புது மாத்தல தான் சண்டை. அந்த பக்கத்தால் வந்து இந்த பக்கத்தால் ரவுண்டு பண்ணால் எங்கே போகிறது சனம்? மக்கள் ஒரு இடம் போவாலே இந்த சாலையால வந்து ரவுண்ட் பண்ணால் சனம் எங்கே போகிறது? ஒரு இடம் இதுக்குள்ளே தான் சனம். அதான் மக்கள் ஓடி தப்புறதுக்கு ஒரு இடம் இயக்கம் பின்வாங்கிட்டு சனம் மரவாசி செத்தன் தான். அவங்க ஒரு பக்கத்தால் இவன் ஒரு பக்கத்தால் சுற்றி வளைச்சிட்டான். அவங்க எங்கே ஓடுனாங்கன்ட்டு எங்களுக்கு தெரியாது. அதான் இப்போ இவரெல்லாம் இப்போ இறுதி நந்திக்கடல்லே கூடுதலாக மக்கள் எல்லாம் செத்தாதானே? நாங்கள் அந்த பக்கம் போகல, நாங்கள் இதாலே போயிட்டு இருந்தாங்க. இதால் போய் நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் தெரியும் அங்கால போகுது. இதால் போய் நீங்கள் ஆமிட்டு அப்படியே சரணடைஞ்சு வேற என்ன செய்யறது? அவங்ககிட்ட தானே சரணடையும். அது அவங்கள்ட்ட சரணடைஞ்சு அவங்க பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போனாங்க. பிறகு என்ன உங்களுக்கு தடுப்பில் இருந்த நீங்களும் அருணாச்சலம்மா வவுனியா அருணாச்சலம்மா காடு வட்டி தள்ளி முகாம் அடிச்சு திறப்பால் கொட்டியில் அடிச்சு விட்டான். அதுக்குள்ளே எத்தனை மாதம் இருந்த நீங்கள் அங்கே? ஒரு கொஞ்சம் காலம் இருந்து நாங்கள். அப்படி என்ன செய்கிற பல இழப்புகள் பல உயிர்கள் உடைமைகள் எல்லாம் இழந்த ஒரு யுத்தமாக போயிட்டேன்.
எல்லாம் பாருங்க இவ்வளவு சனம் பங்கர் அடிச்செல்லாம் இருந்து இப்பயும் கிண்டுனா வரும் சீலை எல்லாத்துகள் இதுகள் எல்லாம் வரும். இப்போ நான் இப்போ கிண்டி பார்த்தேன் எல்லாம் சீலைகள் எல்லாம் கிடக்கு கூட மக்கள் எல்லாம் வரும். சீலைகள் உடுப்புகள் சனங்கள் கொட்டில் போட்டு போட்டு அங்கங்கே இருந்ததானே இவன் தரப்பால் கொட்டுகள் எரிச்சோன்னா இதுல பங்கர் கிடந்துன்னு தெரியாது. எல்லாம் மழை பெய்ய மூடுபட்டு. அதான் இதில் இப்போ நீங்கள் இந்த இடத்துல கூடுதலான மக்கள் எல்லாம் இதில் இறந்திருப்பார்கள். அப்போ நீங்கள் அந்த வீட்டில் அப்படியே குடும்பமாக இதுக்கு கொட்டிலுக்கே 5 விழுந்து அதில் குடும்பமாகவே செத்துட்டு அப்படியே பங்கருக்க செத்துட்டு எவ்வளோ சனா அப்படி செத்து இருக்கும். அந்த இஞ்ச மணலுக்கு கணக்க கிண்டையில பங்கர் அங்க ரோட்டு கரையிலெல்லாம் களி எல்லாம் அது இவ்வளவுக்கு கிண்டலாம் நல்ல பங்கர் கிண்டலாம் களி தரதான் கிண்டி பிள்ளைகள் எல்லாம் உள்ளுக்கு போட்டுட்டு இருக்கலாம். அப்படி 5 பந்து விழுந்தா அந்த பங்கருக்கு மூடுபட்டுரும். பங்கருக்குள்ளே விழுந்தா மூடுபட்டு என்ன எடுக்கிறது அதுக்குள்ளே சாக வேண்டியதுதான். அப்படி செத்திருக்கீங்க என்ன செய்கிறேன் அம்மா. இப்போ நீங்கள் அம்மா இந்த இடத்துல எல்லாம் கூடுதலான மக்கள் எல்லாம் இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கவே இந்த இடத்துல காயப்பட்டு அதில் மக்கள் காயப்பட்டும் செத்தும் இருப்பினம் இந்த பகுதியில். அங்கால இருந்து இந்தால வரையலாது இங்க இருந்து அங்கால போவேல விளத்த விடுறாங்க இல்ல அவங்க அந்த பக்கத்தால என்ன ரவுண்ட்ஸ் அடிச்சு கொண்டு வந்தவங்க 2 நாள் ஃபுல்லா ரவுண்ட்ஸ் ரோட்டால போவே நடமாடவே இயலாது ரவுண்ட்ஸ் அடிச்சவங்க அங்க ஆமி அடிக்கிறான் அடிச்சு கொண்டே இருக்கிறான். அப்ப வெளியில வலிக்கிட இயலாது சுடுபாடும் அறம்புறமா சுட்டு கொண்டு இருப்பினாங்க. ரவுண்ட்ஸ் அடிக்கல அவங்க அடிச்சவங்க ரவுண்ட்ஸ் சனத்துக்கு அடிச்சு அதுதான் ரவுண்ட்ஸ் பட்டு போல சனம் செத்தது. எங்களோட மனுஷன் எல்லாம் நெஞ்சில ரவுண்ட்ஸ் பட்டு அதுலயே சரி அவங்க தான் அடிச்சவங்க ரவுண்ட்ஸ் கூட. அப்ப சனம் போவாதில்ல அப்படியே இருக்கும் பங்கருக்கு. ஒரு எங்கட அங்கே ரோட்டுக்கரையில் புளிய மரம் ஒன்று இருந்தது. அந்த புளிய மரத்தில் ஒரு மனுஷன் நல்ல தொக்க மனுஷன் இருந்தது. அந்த புளிய மரத்தில் சாந்தி கொண்டு அவன் சினை பண்ணி விட்டா இப்படி இதுல அதுலயே சரி மரத்தோடய அந்த செத்து போய் கிடந்தது. இந்த கடலுக்கு போய்க்க பொடி மிதக்குது. நாங்கள் இப்படி பிள்ளைய கேட்க மாடு செத்து போய் கிடக்கண்டுட்டு இப்படி விளத்தி விட்டுட்டு போனாங்க கடலுக்கு திருங்கடலுக்கு இவ்வளோ தண்ணி. அப்போ போய்க்க பொடி மிதக்குது. அப்போ நாங்கள் விளத்தி விட்டுட்டு போனாங்க. அப்படி எல்லாம் நீங்கள் அந்த இப்போ காயப்பட்டும் ஆக்களை இறந்தவர்களையும் கடந்து கூட உயிரை காப்பாற்றுறது சென்றிருப்பீங்க. உயிரை காப்பாற்ற தான் இந்த பிள்ளைகளை கொண்டு சேர்ந்தோம். 4 பொடியலையும் 5 பிள்ளைகளையும் கேட்டால் இந்த பிள்ளைகளை பொடிய கொண்டு உணர்ந்தாங்க உங்களை அங்கே நான் கொண்டு விடுறேன். அப்போ அதுகள்கிட்ட ஒரு பிள்ளைல 6 பிள்ளைகள் இல்லவா ஒரு பிள்ளையில கொடுத்து அங்கால போய் சேர்ந்தது தான். நான் கடைசி பேர் என்ன நான் தோளில் போட்டுக்கொண்டு மற்றவங்களை எல்லாத்தையும் ஆக்கள் சின்ன ஆக்கள் இப்படி ஆக்கள் எல்லாத்தையும் கேட்டு அங்கால கொண்டு போய் சேர்ந்து அவங்களையும் கொண்டே விட்டு போய் சேர்ந்தோம். என்ன செய்யறது. அதான் இப்போ நீங்கள் அம்மா இந்த இடத்துல சுனாமியில் இது பாதிக்கப்பட்டு பேருந்து யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட நாங்கள். சுனாமி இந்த வீடெல்லாம் கொண்டு போயிட்டுது. சுனாமியாலையும் சுனாமியெல்லாம் பாதிக்கப்பட்ட நாங்கள் சுனாமி இந்த எனக்கு நான் மண்ணால தான் கட்டியிருந்தேன்னா கல் வீடு இல்லை. அப்படியே கோபிசம் இருக்கத்தக்கன வீடு முழுக்க கொண்டு போயிடுது. கோழி கூடு மாடு கீடு எல்லாம் கொண்டு போனது. அப்படி இருந்து போய் திருப்பி யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நாங்கள் உங்களுக்கு சுனாமியும் யுத்தத்தாலையும் உங்களை பாதிக்கப்படும். மற்றதம்மா இந்த இடத்துல இப்போ இந்த பகுதியிலெல்லாம் பெரிய ஒரு பிரதேசம் பெரிய ஒரு வெளியான பிரதேசம் என்னம்மா. இந்த வெளியான பிரதேசத்தில் கூடுதலான மக்கள் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு தமது உயிரை பாதுகாப்பதற்காக அலைஞ்சு திரிஞ்சிருப்பார்கள். சில உறவுகள் இதிலேயே கூடுதலான மக்கள் சில நேரங்களில் இறந்திருப்பார்கள். வருவாங்க இதில் அம்மா இருந்தது இதில் தம்பி இருந்தது அவங்க பார்க்க வந்தால் என்னத்தை பார்க்கறது இங்கே தான் செத்துன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க அவங்க. சில இப்போ காணாமல் இல்லாத உங்களால் எல்லா மாவட்ட சனம் இங்கே தானே அடங்கி இருந்து அப்போ இங்கே தேடி வந்து சில பிள்ளைகள் தேடி வருவாங்க இதில் தான் செத்தாண்டு என்ன செய்யறது. அப்போ பார்த்துட்டு போவோங்க வந்து கிளறி பார்த்துட்டு போவோம். மேலால தானே ஐயா இந்த கடற்கரை ஃபுல்லா செத்த சனம் முழுக்க மேலால கிண்டி போட்டு தாட்டி போட்டு சனம் வரும். எங்க முந்தி சொடலே கொண்டு போவாங்க. இப்ப போய் மேலால கிண்டி போட்டு அந்த பொடிக்கு மேலே இருக்குங்க சனங்கள் போய் அங்க அப்படிதான் நடந்தது. இங்க ஒன்றுமே செய்யல. இப்போ நீங்களாம்மா இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துலலாம் கூட மக்கள் ஏதோ ஒரு 50-100 மக்களாவது செத்திருப்பினோம் இந்த இடத்துல.
திருப்பாங்க ஐயா நாங்கள் அங்கேருந்து இங்கால வரையில. இப்போ செத்தாலும் இப்போ நீங்கள் இந்த இடத்துல தனியாக இருக்க உங்களுக்கு ஒரு பயங்கள் உண்டு. முந்தி பயமாக இருந்தது, இப்போ ஒரு பயம் இல்லை. என்ன மாதிரி பயங்கள்? முந்தி ஓடுற மாதிரி இருக்கும், சத்தம் ஐயோண்டு கழுவுற மாதிரி கிடக்கும், எல்லாம் கூப்பிடுற மாதிரி கிடக்கும் முந்தி. ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நாய் சுற்றி வர குலைக்கும், நாங்கள் வெளியில் வந்து பார்க்குறோம். முதலெல்லாம் இப்போ இந்த யுத்தம் முடிஞ்சு நீங்கள் வந்த பிறகு இந்த என்ன மாதிரி ஆக்கலன்ற அழுக குரல் எல்லாம் அப்படியெல்லாம் கேட்கும் ஐயா. அழுகுதுக்கு கேட்கும், கூப்பிட்டு கேட்கும், எல்லாம் கேட்கும், ஓடி கேட்கும், எல்லாம் கேட்கும். நாங்கள் ஒன்றுக்கும் கணக்கு கொடுக்குறோம் இல்லை, பேசாமல் இருக்கிறது. வேற என்ன செய்யறது? சத்தம் எல்லாம் கேட்கும். சத்தம் இப்போ ஒன்றும் கேட்குறேன் இல்லை. முதல் வந்தோன்னே கேட்டாது. இதால் ஓடித்திரி அழுகிறது. அப்படி இல்லாமல் ஒரு பயங்கரம் தானே. நாங்கள் இந்த அட்டை ஓட்ட போகிறோம். நாங்கள் முந்தி அட்டை முஸ்லீம்காரர் வந்து அட்டை பிடிக்க அட்டை ஓட்ட போகிறோம். நாங்கள் அட்டை ஓட்ட போனால் அங்கே ரோட்டால் அந்த அட்டை ஓட்டுறதுலேயே ஐயோண்டு கேட்கும், இரவேல அழுது சத்தம் கேட்கும். அதில் அங்கே தான் தானே செத்து இருக்கு. அதுதான் அந்த ஐயோண்டு கேட்குது எங்களுக்கு. அந்த இரவேல நாங்கள் போனோம் ரோட்டுகளில் வாகனத்தில் வரைக்கும் இப்படி குறுக்க நிற்கும். இப்படி வாகனத்தை வச்சு கொண்டு நிற்கும். கண்டனீங்களோ? அப்படியே அந்த ஆக்கள் அவளை சாவு தானே ஐயா, அவளை சாவு தானே. சனம் என்ன வருத்தம் வந்து செத்தது எல்லாம் தங்களோட உயிரை காப்பாற்ற மக்கள் போராடினாதான். என்ன செய்ய, யுத்தத்தால் எல்லாரையும் உறவுகள் எல்லாரும் இழந்தாதான். இனி வேறும் காலங்களாவது ஒரு யுத்தம் இல்லாமல் மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும். வேணாம். நன்றி. ஏனம்மா? ஓகே, நன்றி. மாத்தலாம் இறுதி கட்டம் யுத்தமாக பெரும் சமராக நடைபெற்றது. நாங்கள் பல விட்டு படிக்கிறேன். நாங்கள் ஊசலான்னு இருக்கிறோம். எங்களுக்கு அங்கே போகிறது தெரியாது. அப்போ நீங்கள் இறுதி கட்டம் எல்லாமே இங்கே இருந்தீங்களோ? இங்கே தான் இருந்து இப்போ எங்களை ஆவி தான் இருக்குள்ளாரு பண்டாரி ஏற்றி கொண்டு போனது. இந்த இடங்களெல்லாம் இப்படி இந்த மக்கள் இடம்பெயர்ந்து சரியான சனம் வயல்வெளி இதுகள் இல்லாமல் உப்பு தண்ணிகளையும் குடிச்சு ரெண்டு ஒன்று நின்றதுகள் தான் சனம். இரவுகளை கிணறு வழியே சில நேரம் தண்ணி இல்லாமல் இருக்கும். அவனுக்கு ரெண்டு சரியான சனம் தான். எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ செத்து ரெண்டு இதில் எல்லாம் கூட மக்கள் இந்த பாதையால் செத்திருப்பேன் கூட போய் இந்த ரோட்டு வழியில் ரோட்டு வழியே போகலாம். சண்டைக்கு எங்கே போகிறது வாரது ஒரு இடம் அசையலாம். கடைகள் ரோட்டை அங்கே இங்கேட்டு கடைகள் எல்லாம் ஜனங்கள் வந்து முழுக்க ரோட்டாயே கடைகள் இரண்டு. நீங்கள் இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு போயில இந்த இடத்துலையே தான் இருந்தீங்க. இந்த இடத்துல ஆமியெல்லாம் இப்படி ஜனம் அடிபாடு இப்படி மக்கள் இடம்பெயர்ந்து இந்த இடத்துல காயமெல்லாம் காயப்பட்டிருக்கு. நம்ம இந்த பகுதியில் காயப்பட்டு இங்கிற பக்கத்து வீட்டுக்காரால் செத்துட்டு அக்காண்ட மாதிரி சொன்னாங்க. எங்களோட பக்கத்து வீடு தான். நாங்கள்லாம் தூக்கி கொண்டு வீட்டை வச்சுருந்து சுவப்படுத்தையெல்லாம் இப்போ இந்த கடற்கரையை தூக்கி கொண்டு ஆமி வந்துட்டு பழகுக்கு இயக்கம் ஆமி அடிபட்டு நினைக்க கடற்கரையை கொண்டு போய் சொல்லி கடற்கரையை கொண்டு போய் இயக்கம் தான் நேற்றி முள்ளி வேகாலம் இங்கே கொண்டு அதை செத்துட்டேன். நாங்கள் அடுத்த நாள் இங்கே போட்டோம். ஆமிக்காலம் வந்துட்டு நாங்களும் போய் கடற்கரை வளவில் நின்று நாங்கள் ஒழுங்கி வந்து எங்களை கொண்டு போய் அதில் போட்டு வந்தால வைக்க. இந்த இடமெல்லாம் மக்களிடம் போய் தான் ஹல்லோல பட்டு டிராக்டர் அதுகள் இதுகளாண்டு அலைஞ்சி திரிஞ்சு உடுப்பு போலாண்டு லட்சக்கணக்கில் மக்களிடம் போய் தங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி ஓடுபட்டு திரிஞ்ச இடங்கள் தானே. இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு இந்த இடவழியே இருக்காது, அவ்வளவு சனம் இருக்காது. அப்படி தான் மக்கள் முள்ளிவாய்க்காலுக்கு போனதும் மற்றது இந்த நந்தி கடை ஒளிம்பி தான் இப்படியே கடைசியில் முள்ளிவாய்க்கால் போய் சேர்ந்ததுகள். நாங்கள் இப்படியே போட்டோம். சில ஜனங்கள் இப்படியே போய் அங்கால முள்ளிவாய்க்கால கூட இங்கால குறைஞ்சு போய் அப்படியே போனது. நாங்கள் எங்கள் இடத்துலையே இருந்து இப்படியே போனோம். எங்களை ஊச்சனம் கூடுதலாக இப்படியே இருந்துட்டு இப்படியே இதால் போனோம். வந்து அப்படியே போனோம். இப்போ எப்படி உங்களுக்கு இந்த யுத்தங்கள் எப்படி பாரிய இழப்பாக இருக்குமே மக்களுக்கு? இழப்பு தான். அந்த நேரம் பயம் தெரியல. இப்போ படிக்காதவங்களுக்கு பயமாக கிடக்கு. அப்போ அவ்வளவு இதுகளில் இருந்து அனுபவிச்சிட்டோம். அப்போ அந்த படிக்காதவங்களுக்கு அவ்வளோ பயம் இல்லை. துவக்கத்தில் பயந்த நாங்கள் மேலால் வெட்ட வீட்டுகள் இதெல்லாம் பிறகு ஒரே தானே இரவு போகலாம். அது கொஞ்சம் பேருந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி இல்லாமல் அந்த முள்ளிவாய்க்காலில் மக்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சாப்பாடு ஒரு நேர சாப்பாடு இல்லாமல் கஞ்சியை குடித்து தானே தங்களோட உயிரை காப்பாற்றின. அந்த கஞ்சி
தானே இப்போ எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இது எல்லாமே இந்த கட்டிடம் என்ன முதல் ஆரம்ப காலத்தில் இருந்த கட்டிடங்களோ? இருந்தது. இது யுத்தத்தால் ஒன்றும் செய்யலை. இல்லை, இது யுத்தத்துக்கு முதலே இருந்த. இது எப்போ இருந்தது, எல்லாரும் வெளிநாட்டுக்கு போட்டு தான் இப்போ இது அப்படியே இருக்குதா? ஆனால் இந்த இடங்களை கூடுதலாக என்ன எல்லோரும் கூட வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கணுமோ? வெளிநாட்டுக்கு போயிருக்கிறோம் வேணே. இப்போ கணக்க போடுனது முதல் யுத்தத்துக்கு கொஞ்சம் குறைவு. முதல் கப்பல்களால் அப்படி போன வேணே. தப்பி என்ன செய்கிற எல்லாம் இழந்தாச்சு. நீ என்ன செய்கிறேனாம்மா? படாத பாடுபட்டது பட்டுட்டாமே. இனி அப்படி கொண்டு வரக்கூடாது. ஓ, யுத்தமே வேண்டாமே. ஒன்றும் வேண்டாம். மக்கள் பட்ட அவலம் நிம்மதியாக இருந்து செத்தா சரி. பட்ட அவலம் காணுமே. முள்ளி இது இந்த இடங்களில் கொஞ்சம் இழப்புகள் குறைவாகுமே. கொஞ்சம் குறைவு தான் இருந்தாலும் சொல்லி அது வேறு வேறு ஆக்கள் அப்படியே செத்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பாதுகாப்பாக வீடுகளில் இருந்து பங்கர் பொழிக்க இருந்து அப்படியே இருந்த வழியாக எங்களுக்கு தெரியாது. ஆனால் மற்ற ஆக்கள் எல்லாம் இளம் தெரியும். எங்கே மாறு இந்த இறுதி யுத்தம் நடந்தது தானே? எப்படி இந்த இடங்களில் மக்கள் அவலப்பட்டு கஷ்டப்பட்டு ஓடி அலைஞ்சி திரிஞ்சிருப்பினம் எப்படி இருந்த இடங்கள் எல்லாம்? இந்த இடங்கள்லாம் எப்படி இருந்தது? இந்த இடங்கள செத்தாது. இந்த இடத்துல அப்படித்தான் நடந்தது. எல்லா இடத்துல மக்கள் இங்கேருந்து வட்டுவாழ்கான இதே நிலைமை தான். மாத்தல நிலையம் ராணுவம் தான் எங்களை கைப்பற்றி ஊரால கடத்தி வேற என்ன எங்களை கூட்டி கொண்டு போகணும். இப்போ உங்களோட வேற உறவுகள் சாவரங்கள் எல்லாம் இழந்ததான். எல்லாம் கந்தபுரத்தால் வந்தாக்கள் இஞ்சால படையால் வந்தாக்கள் எல்லாம் இங்கே இழப்பு கூட. இப்போ இந்த ரோட்டு பகுதியில எல்லாம் மக்கள் இறந்து ஜனமே மிதித்து கொண்டு தான் ஓடி தப்பி அந்த ஆக்கள் செத்த ஆக்களுக்கு மேலே அப்படி மிதித்து கொண்டு போனது. வேற என்ன செய்யறோம்? ராணுவம் இல்லை. ராணுவம் அந்த இறுதி கட்டமாண்டா என்ன செய்கிறேன்? ஒன்றுமே செய்ய இயக்கம் இல்லை. அதுதான் எல்லாரும் ஓடித்தா போகிறதில்ல. இந்த இதில் மக்கள் தான் ஓடினது, இயக்கம் இல்லை. இப்போ இதில் முள்ளிவாய்க்கால்லையும் கூடுதலான மக்கள் செத்தது மற்ற நந்திக்கடலாலே நந்திக்கடல் அதுக்குள்ளே கடந்து தப்பி ஆழம் தானே பேவையில் உயிரை காப்பாற்ற என்ன செய்கிறது? 5ஆம் மாதம் 18 நாங்கள் 4ஆம் மாதம் 18 சேர்ந்து கடந்தோம். இந்த இடத்த 4ஆம் மாதம் 18 அடுத்த 18க்கு தான் முள்ளிவாய்க்கால் இடம்பெயர்ந்தோம். இப்போ மக்கள் எப்படி பாரிய ஒரு அவலை நிறைந்த இடமா? முள்ளிவாய்க்கால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் முகாமுக்கு போட்டோம். இப்போ இதுக்குள்ள தான் கூட இழந்திருப்பேன், உயிர் இழந்திருப்பேன் வேணும். எல்லாம் கூட உங்களுக்கு பக்கத்துலாம் குண்டுகள் எல்லாம் விழுந்ததும் எங்கட சகலனே செத்தது உறவு. எந்த வீடு இப்படி கண்டா அந்த வீட்டில் இருந்தால் செல் விழுந்து பீசோடைய அப்படி இழப்போல கண்ணால் கண்டு கொண்டு போனாங்க. கண்டு என்ன செய்கிறேன்னு பழைய ஆளை இதுகளாம் மறக்கல. அதுபோல் இனி திருப்பி பார்த்தாலும் எந்த நாடும் எங்களுக்கு உதவி செய்ய வராது. அதான் உண்மை. அதான் நாங்கள் செத்து பிழைச்சி வந்து அதான் என்ன செய்கிறான்னு இனி ஒரு நாட்டை கட்டி அது மாத்தல. நீங்கள் அந்த இறுதி யுத்தத்தின் போது நீங்கள் இந்த இடங்களில் இருந்தீங்களோ? இருந்து அப்புறம் முள்ளிவாய்க்கால் போனதோ? அப்புறம் இங்கேயே இருந்த நீங்கள். அப்போ இறுதி யுத்தத்தின் நேரம் எல்லாமே எல்லாம் இங்கேயே இருந்த நீங்களோ? இங்கே இருந்து சனம் எல்லாம் இருந்தது. இருந்து செல்லெல்லாம் அடிப்பாங்க. செல்லெல்லாம் அடிப்பாங்க. எங்கள் அந்த இடத்துல ஒரு குடும்பம் அப்படியே செல் விழுந்து சேர்த்தது. என்ன மாதிரி இருந்தால் அந்த சின்ன படியன் இருந்தவன் அவன் மாமா இன்றைக்குத்தான் எங்களை வீட்டை சமைச்சினாங்க சொல்லி பக்கத்து வீட்டுக்கார படிக்கணும். அது இடம்பெயர்ந்து அதில் வந்தபடியும் கிளிநொச்சி அங்கே பக்கம் இடம்பெயர்ந்து படிக்க இருந்தால் சமைச்சு அந்த சோறு ரக்கையில் செல் வந்து விழுந்து அப்படியே அந்த குடும்பம் அப்படியே அதிலே படியன் இல்லை. எத்தனை பேர் அதில் இறந்தார்? அதில் 7 பேர். 7 பேர் அதிலே சரி.
அப்போ நீங்கள் அந்த இந்த இடமெல்லாம் யுத்தம் நடைபெற்ற பகுதியை தான் பார்க்குறீங்களே யுத்தம் பெரும் சம்மர்கள் அடிபாடுகள் நடந்திருக்கு வேணாம் அந்த கடற்கரை இருக்குல்ல கடற்கரை அலையில் மக்கள் அங்கால தப்பி போனது வேறு இடத்துக்கு முள்ளிவாய்க்காலுக்கு தப்பி போனது யாழ்ப்பாணம் போட்டுகளில் தப்பி போனது இப்போ இந்த இடங்கள்லாம் சாப்பாடுகள் எல்லாம் மக்கள் எப்படி இந்த இடத்துல அப்படின்னா அந்த மண்டபம் மாதிரி ஒன்று வந்தது சாஸ் மண்டபம் வந்து அதெல்லாம் இந்த கஞ்சி காய்ச்சி கொடுக்குறாரு கஞ்சி காய்ச்சி கொடுக்குறாரு அப்படி ஒவ்வொரு நாளும் கஞ்சி காய்ச்சுறது கஞ்சி காய்ச்சி கொடுக்குறாரு அப்படி ஒரு நாள் கஞ்சி அந்த புகண்ட கொண்டு இன்றைக்கி அதில் செயல் விழுந்து சரியான கற்று அது என்ன கிபீராலாம் அடிக்கிறதோ இல்லை செய்தால் அடிக்கிறது அப்போ அந்த கடப்பு பட்டு அந்த செம்மங்குண்டு அந்த இடத்துல ஆமிக்கால் அடித்தவங்க அங்கே இந்த அடிச்சு இங்கே தெரியுங்க அங்கே அடிச்சு அதில் எத்தனை பேர் செத்துருப்பேன் ஒரு 10 பேர் 10 பேர் செத்து அப்படியே மக்களிடம் பேர்த்து புதுக்குடியிருப்பு அப்படியே இங்கே வந்து புது மாத்தாளர் வந்த கொஞ்சம் பேர் இப்படியே போய் அங்கே முள்ளி இங்கே முள்ளிவாய்க்காலுக்கு போனது சில பேர் இப்படியே கடலால் இப்படியே போனது கடலால் தப்பி போனேன் இடையிலே இந்த ஆமி குறுக்க வந்து மக்கள் இருந்தால் வந்தவை அவன் வரைக்கும் ஆமி குறுக்க வந்து டெண்டா பிரிஞ்சு வேறு மக்கள் சிதறி ஓடினதான் வேறு இடங்களுக்கு ஓடினதாமே அப்படிதான் அப்படி நாங்கள் அப்படியே போட்டால் போய் அப்படியே கருத்துக்காக அப்போ இறுதி யுத்தம் எல்லாம் பெரிய கூட உங்களுக்கு எதுவும் காயங்கள் அப்படி ஏதோ எங்களுக்கு இல்லை காயம் இல்லை இடம்பெயர்ந்து வந்திருந்த இது நாங்கள் 5ஆம் மாதம் இது வந்து என்ன போனாங்க போக 4ஆம் மாதம் இது வந்து போனாங்க போக இதுலாம் மாக்க இந்த ஒழுங்கு அதெல்லாம் மாக்க செத்துக்கிறாங்க இந்த பகுதியெல்லாம் செத்துக்கிறாங்க நீங்கள் இதாலையெல்லாம் இந்த மக்கள் செத்ததை பார்த்துருப்பீங்களே நாங்கள் பார்த்துவாங்க அப்படியே நீங்களும் உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி போய் விழுந்து செத்து காயப்பட்டு ஒரு அழுகுரல் சத்தங்கள் அழுகுரலாக தான் இருக்கு மேடம் இந்த இடங்கள் அப்படியான ஒரு அவலம் நிறைந்த ஒரு இடம் தானே தானே 17 வருடங்கள் கழிந்தாலும் இந்த யுத்த இதுகளை மறக்க இல்லாதானே மக்கள் அவலப்பட்ட நிலைகள் தற்போதும் இந்த இப்போ பரந்தன் பகுதியிலேருந்து இஞ்சால வரைக்கும் கூட மக்கள் அந்த எல்லா காலு கீழே காயப்பட்டு கண்ணுகள் கையல் நெஞ்சுகள் மக்கள் பார்த்துருக்குறேன் எல்லாருக்கும் அப்படி காயப்பட்டு தான் இருக்கிறேன் இப்போ நானும் அந்த யூடியூப்பில் சில உதவி திட்டங்கள் செய்ய போகிறது அதில் பார்த்தேன் இங்கேயே போனேன் அதனால் நல்ல நிலையான பங்கள் அடித்து இருந்தபடியாக நாங்கள் காயப்படாமல் அப்படி போனோம் மற்றபடி இதுக்கெல்லாம் வெள்ளம் நிற்கும் வெள்ளத்துக்கான சின்ன எல்லாம் இருந்தார் இதுக்குள்ளே இந்த இடங்கள் எல்லாமே வெள்ளத்துக்குள்ளே இருந்து அதுக்குள்ளே குண்டு வளம் விழுந்து அப்படியே சாப்பாடு இல்லை அப்படியே மக்கள் அரைவாசி இதெல்லாம் அரைவாசி இறந்தது தானே கொஞ்சம் கஞ்சி காட்டி கொடுத்தவங்க அதுக்குள்ள சரி அதுலேயும் செத்ததுமே அதுலேயும் செத்தது அதனால் கொஞ்சம் உயிர் ஒரு பெரிய ஒரு அவல நிறைந்த ஒரு பிரதேசமே இப்போ அந்த பழைய நினைவுகளை கொண்டு வரைக்கும் அந்த இறந்த ஆக்களை பார்க்க ஒரு கவலையாக இருக்குமே பழைய நினைவுகளை வரைக்கும் மக்கள் பட்ட அவலங்கள் அதுகளை யோசிக்க என்ன செய்கிறது பாப்போம் நன்றி என்னடா ஓகே ஆனால் உங்களுக்கு இந்த காலை இல்லாமல் இருக்கிறீங்களே இல்லை என்ன நடந்தது உங்களுக்கு எனக்கு யுத்தத்தில் நடந்தது யுத்தத்தில் உங்களோட காலை இழந்தது என்ன எதில் உங்களோட காலை இல்லாமல் போனது கிளிநொச்சியில் கிளிநொச்சி இருக்கிற நீங்கள் விளையாட்டு கிளிநொச்சியில் தான் இப்போ இதில் எல்லாம் முள்ளிவாய்க்கால்லாம் வந்து போனோம் கடைசி யுத்தத்தில் தான் சரியான கஷ்டப்பட்டோம் சாப்பாடு இல்லாமல் கஞ்சி அதை குடிக்கிட்டு குளிக்க தண்ணி இல்லாமல் குடிக்கக்கூடிய தண்ணி இல்லாமல் அப்படிலாம் பயங்கர இப்போ உங்களோட கடைசி முள்ளிவாய்க்கால் வரைக்கும் நீங்கள் வந்தால் நீங்கள் இறுதி யுத்தம் வரைக்கும் நின்று நீங்கள் எப்படி அடிபாடுகள் நடந்தது என்னென்று சொல்கிறது இதில் புணங்கடக்கும் அப்படி இப்படின்னு சாப்பிட்றது அப்படி சொல்லுகிறது என்னென்று சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது அவ்வளோ சிக்கலைப்படும் அப்படி எப்படி மறுக்கிறது இடம் இல்லை அப்படி எல்லாம் இப்போ காயப்பட்டு ஆக்கள் இறந்து கிடந்தும் அதை மிதிச்சு கொண்டு போனது அவங்களோட உயிரை காப்பாற்றுறது சென்றதானே உயிரை காப்பாற்றணும்னா ஓடினோன்னா அப்படி போய் தப்பி போனோம்
அப்படி உங்களோட கிளிநொச்சியில் இந்த காயம் பின்னாடி ஒரு தடவை தான் காயப்பட்டு காயப்பட்டு அப்படி கால் இல்லாமல் போனோம். கால் இல்லாமல் கால் இல்லாமல் பல வெளிகள் நிறைந்த ஒரு இடமாக இந்த முள்ளிவாய்க்கால் காணப்படுகிறது. பின்னாடி ஒரு தடவை புறாவடி கண்ணு அதெல்லாம் உறவுகள் யாரும் காயப்பட்டிருக்கணுமோ? இல்லை 2 அக்கா வீடு 2 பேர் வீரச்சாவை அடைஞ்சிருக்கு. இப்போ அந்த அஞ்சலி செலுத்துறது வந்த நீங்கள் இப்போ இங்கே இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணுக்குள்ள அந்த கடந்த கால நினைவுகள் எப்படி இருக்குது வரைக்கும் நினைச்சிருக்காங்க எல்லாம் ஏதோ எல்லாம் செய்யுது. ஜாலியெல்லாம் மக்கள் எல்லாம் அடிபட்டு ஓடுபட்டு திரிஞ்ச இடங்களாக இருக்குமே, காயப்பட்டு அழுவ குரல்கள் காயப்பட்டு அவலம் நிறைந்த ஒரு இடமாக காணப்படுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு உறவுகள்லாம் சரியான கஷ்டப்பட்டு திரிஞ்ச இடங்க. இப்போ மக்கள் வார மாதிரி தான் இந்த இடத்துல இப்படி கூடுதலான மக்கள் வந்திருப்பினாங்க. வந்து போய் இங்கே தான் கடைசி இல்லை, எல்லாரும் கடைசியாக வந்து ஒதுக்கும் இடம் இதுதான். அந்த பொக்கான மாத்தலாம் பொக்கணும் அப்படியே இங்கே பட்டுவா இது கொண்டு தான் எல்லாம் கடைசி ஒதுக்கணும் இடம். கடைசியாக இந்த முள்ளிவாய்க்கெல்லாம் கூடுதலான மக்கள் இறந்தவையோ நல்லா சின்ன குழந்தை பிள்ளைகள் 6 வயசு இப்போ பிறந்த பிள்ளை இன்னைக்கு பிறந்த பிள்ளைலாம் இவ்வளோ பிள்ளைகள் சுற்றுறது. ஆமாம், அந்த இறுதி யுத்தம் நடைபெற்ற தானே இங்கே முள்ளிவாய்க்கால் மக்கள் அவலப்பட்டு தானே பல்வேறு பட்ட மக்கள் இடம்பெயர்ந்து தமது உயிரை பாதுகாப்பதற்காக இந்த இடங்களெல்லாம் நடந்து திரிந்து உறவுகளையெல்லாம் தொலைத்திருப்பார்கள். பல உயிர்கள் இந்த இடங்களில் உயிரிழந்திருப்பார்கள். அந்த உயிரிழந்த நினைவுகள் எப்படி இருக்குது? நீங்கள் இந்த இடத்துல இருந்திருப்பீங்க. இந்த இடத்துல தான் இருந்த நாங்கள் தம்பி, நாங்கள் பங்கர் போட்டிருந்த நாங்கள் ஒரே செல்லடி தானே வெளிக்கிட்டு பிரிய இயலாது. பங்கர் போட்டு பங்கருக்குள்ளே கூடுதலாக அங்கே குத்த சத்தம் கேட்கும். நாங்கள் பங்கருக்கு உள்பட்டுடுவோம். எங்களுடைய ஆக்கள் ஒரு தரம் உயிரிழக்க இல்லை. நீங்கள் இடம்பெயர்ந்து எங்கே போனீங்க? நாங்கள் கடலால் போய் முள்ளிவாய்க்கால நின்று முள்ளிவாய்க்காலால் தான் பவனியாவுக்கு போய் வெந்தங்களை கொண்டே முகாமில் விட்டது. நீங்கள் உங்கள் இந்த ரோட்டால் போகும்போதே பல உறவுகள் உயிரெல்லாம் திருப்பினா நாங்களானால் ஒரு தரையும் காணையில் தம்பி. நாங்கள் வளவுக்கால வெளிக்கிட்டு கடற்கரையே போனதான் கூடுதலாக வளவுக்குள்ளே இருந்ததானே. ஆனால் இந்த வளவில் ஒரு ஆள் செல்லடிச்செடுத்த செத்தவர், மற்றவங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் செத்த, இந்த வளவில் செத்த இடம் செத்திருக்கணும். ஆனால் எங்கட இதுக்குள்ளே சாகு. அப்போ உங்களோட உடைமைகள் பொருட்கள் எல்லாமே என்ன மாதிரி எல்லாம் அழிவடைந்து இருக்குமே? எல்லாம் அந்த எல்லாம் செய்விச்சு வச்ச கட்டில் அதில் மேசி ஒன்றும் இல்லை வேற. ஆனால் வீடு கிடந்தது. வீடு மட்டுமே இருந்தது. வீடு மட்டும் அப்படியே இருந்தது. உங்களோட பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறோமா? பிள்ளைகள் 2 பேர். அவள் முதலே இந்தியாவுக்கு போட்டா மூத்தவ, மற்றவ கல்யாணம் கட்டினவா அவள் மனுஷனோட கடலால் அவங்க யாழ்ப்பாண பக்கம் போட்டான். இவர் இருந்தான் மகன் ஒரு ஆள். அவர் இந்த இதுக்குள்ளே காணாமல் போட்டார். காணாமல் போட்டார். அவரை நீங்கள் தேடி எல்லாம் பார்த்தீங்க? எல்லாம் பார்த்து எல்லாம் இது கொடுத்து போட்டு இருக்கிறோம். காணாமல் போன பட்டியலுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு முடிவும் காணல். உங்களோட மகன் எத்தனை வயசில் காணாமல் போனார்? 18 வயதில் காணாமல். உங்களுக்கு அந்த மகனை நினைச்ச கவலையாக இருக்குமே? கவலை தான். கவலையே ஆக்களுக்கு முன்னால் நெடுக்க சொல்லி கவலைப்பட்டால் தம்பி, எங்களை போல இழப்புழந்த ஆக்கள்லாம் அதை இந்த அம்மாவுக்கு கவலை தான், நாங்களும் அப்படித்தானே என்று யோசிப்போம். இழப்புழக்காத ஆக்கள் இவன் என்ன நெடுக அதை பற்றி கதைக்கிற அழுகிற அப்படி கேண்டு நாங்கள் அதை பற்றி கதைக்கிறே இல்லை பெருசாக. யாரும் விசாரிக்கேண்டு வந்தால் அதைக்கு சொல்லுவான். இந்த ஐசிஆர்சியாவே வெறுவினம் தானே கேட்குறது. நீங்கள் வேறு இடங்கள்லேயும் உங்களோட பிள்ளைன்ற நிலைமை கொடுத்தா நீங்கள் ஒன்றும் தீர்வு கண்டுபிடிக்கல. அப்படியெல்லாம் இந்த இடத்துல பெரிய யுத்தம் நடைபெற்ற பகுதி தானே? சரி சரி, என்னம்மா, நன்றி.